இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம், காய், உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு, இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்ல, இந்த சிப்ஸ் அது தயாரிக்கிறது. இதை எடுத்துட்டு போய் சாப்பிடுற தட்டு, இந்த தட்டு பாருங்க, பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துருது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்ப அதுல நார் எடுக்கிறேன். இந்த நார்ல இருந்து வேட்டி விருதுநகர்ல தயாரிச்சு என் மனைவி கூட வாழையில பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்க, அந்த சேலை அப்படி வாழை நாறு, வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில எவ்வளவு பயன்பாடு இருக்குன்னு பட்டு பாருங்க. இந்த துண்டுலாம் வாழையில நெஞ்சதுதான் இந்த சேலையெல்லாம். அப்ப வாழை அங்க ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தா வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்கு பாருங்க. 2-3 தொழிற்சாலை வருது பாருங்க. அப்ப எவ்வளவு தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கர்ல போட்டிருக்கு. அங்க இருந்து என்ன மரச்செக்கல மேல வந்து இங்க பாருங்க, கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்க பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம். என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சிருக்கேனே, போட்டுருவேன், அங்க ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய், அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்ப எள்ளு விளை வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கர்ல. இந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். எள்ளு நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்ப இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையோ நம்ம தீவனமா நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த நீங்க கற்றாழை நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய சந்தையா இருக்குது. நீங்க ஒவ்வொன்றும் போட்டுக்கன்னா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்ப அதெல்லாம் எதுல பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராய பொருளாதாரத்துல நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க, இப்ப தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்க பல ஆயிரம் ஏக்கர்ல விளைநிலம் செய்யும் போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அது அரசு பணிதான். எப்படி வேலை செய்யறாரு பாருங்க, தேனீக்கள் வராம. அதுவே ஒரு பாருங்க எப்படி கொண்டு வரேன் பாருங்க, தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும் சொல்றேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. சூரியகாந்தி பல 100 ஏக்கர்ல இருக்குதுன்னா அங்கிருந்து நம்ம தேன் தயாரிச்சுக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்ப பாருங்க எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்க, எப்படி எண்ணெய் வருது பாருங்க. சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்ப தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்க இருக்கு, பொள்ளாச்சியில் இருக்கு, இல்ல நாகர்கோவில் இருக்கு, கன்னியாகுமரி, அது அங்க